உங்களுக்கு அதுல ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட்னா யாரு? இப்ப பிக் பாஸ் ஃபைனல் வந்துட்டோம், லாஸ்ட் வீக் வந்துருச்சு. இதுல யார் வின் பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறீங்க? இவங்க இறுதி சுற்றத்துக்கு வரத்துக்கு தகுதியே இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிற ஆள் யார்? இப்ப பிரதீப் வெளியில இருக்காருல்ல, ஒருவேளை பிரதீப் உள்ள இருக்காருன்னு வச்சுக்கீங்க, இப்ப யார் வின் பண்ணிருப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை பிரதீப் உள்ள வந்தா பிரதீப் வின் பண்ணுவாங்களா இல்ல அர்ச்சனா வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பிக் பாஸ் பாக்குறீங்களா? பாக்குறாங்க. உங்களுக்கு அதுல ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட்னா யாரு? பிடிச்ச கண்டஸ்டன்ட்லாம் யாரும் இல்ல, ஏதோ பாப்பேன். மணி, ரவினா, தினேஷ் தான். தினேஷ் தான். எனக்கு அர்ச்சனா தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. விஷ்ணு, ஓகே. தினேஷ். பிடிச்ச கண்டஸ்டன்ட் வந்து விஷ்ணு, மணி, அப்புறம் கூல் சுரேஷ். அர்ச்சனா. அர்ச்சனா. அர்ச்சனா தான். விஷ்ணு பிடிக்கும். விஷ்ணு பிடிக்கும். விசித்ரா பிடிக்கும். பிடிச்ச கண்டஸ்டன்ட்லாம் இல்ல, ஒவ்வொரு இது வரும்போது ஒவ்வொருத்தர் சில பேரை பிடிக்கும். அர்ச்சனா ஏன்? அவங்களோட அந்த நேர்மையா விளையாடுவாங்க, சோ அது கொஞ்சம் பிடிக்கும். கொஞ்சம் போல்டா பேசுவாங்க அதனால. இப்போ ஃபைனலுக்கு மணி, தினேஷ், விஷ்ணு, மாயா, அர்ச்சனா வந்திருக்காங்க. இதுல யார் வின் பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறீங்க? மணி. மணி தான். எனக்கு அவர் பிடிக்கும், அதனால மட்டும்தான், வேற எந்த ரீசன் இல்ல. அர்ச்சனா. அர்ச்சனா. தினேஷ் தான் வின் பண்ணுவாரு. தினேஷ் தான். ஏன், எதனால சொல்றீங்க? ஏன்னா அவர் தான் வந்து ட்ரூவா இருக்க மாதிரி நார்மலா இருக்காரு, அதனால வந்து தினேஷ் தான் வின் பண்ணுவாரு. ஓகே. என்ன அர்ச்சனா? அர்ச்சனா தான். அர்ச்சனா தான். அவங்க கரெக்டா பேசுறாங்க, வந்து அது ரொம்ப பிடிக்கும். இதுல யார் வின் பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறீங்க? விஷ்ணு தான். மெயின்லி விஷ்ணு. விஷ்ணு தான். கண்டிப்பா அர்ச்சனா தான். கண்டிப்பா அர்ச்சனா தான். எனக்கு வந்து அர்ச்சனா வின் பண்ணணும். ஏன்? எல்லாரும் கம்பேர் பண்ணா அர்ச்சனா ஸ்டாண்ட்ஸ் டால். ஓகே. வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறது விஷ்ணு, ஆனா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது அர்ச்சனா. இப்போ அதுக்கு ஓட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா அர்ச்சனா தான் கண்டிப்பா டைட்டில் வின்னரா வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து மணி வரணும்னு ஆசையா இருக்கு. மேபி அர்ச்சனா, பிகாஸ் அவங்க எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கேட்டுருவாங்க, சோ அதனால அவங்க வின் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு. ரன்னர் யாரா வருவான்னு நினைக்கிறீங்க? ரன்னர் வந்து அர்ச்சனா வருவாங்கன்னு நினைக்கிறேன். அர்ச்சனா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே. இந்த 5 பேர்ல ரன்னர் யாருங்கிற குழப்பம் யாரு? மாயா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்க கேரக்டர் ரொம்ப ஓபன் டைப்பா இருக்கு. ஓகே. விஷ்ணு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. விஷ்ணு வரதுக்கான சான்ஸ். மணிதான். அப்படினா மணிதானா? மணி. மணி ஒருவர் கண்டிப்பா உங்களுக்கு. மணி எனக்கு அவரு கரெக்டா. ஓகே. மணி. மணி. தினேஷ் வர சான்ஸ் இருக்கு. ஓகே சரி ப்ரோ. தினேஷ், மாயா. தினேஷ், மாயா. ஓகே. கண்டிப்பா மாயா. கண்டிப்பா மாயா தான். எல்லாம் அப்படி தினேஷ் வந்திருக்கலாம். மாயாவா இருக்கணும். மாயாவா இருக்கணும். மேபி மணி, தினேஷ் ஆர் தினேஷ். மணி, தினேஷ். மணி இல்லனா தினேஷ். தினேஷும் அதே மாதிரி தான். அர்ச்சனாவுக்கு செகண்ட் பாத்தீங்கன்னா தினேஷ் ஓரளவுக்கு ஓகே, நல்லா கொஞ்சம் விளையாடுவாரு. சோ மேபி தினேஷ் வரலாம். ஓகே. இல்ல விஷ்ணுவா கூட இருக்கலாம், சோ தெரியல. இப்ப பிரதீப் வெளியில இருக்கார்ல, ஒருவேளை பிரதீப் உள்ள இருக்காருன்னு வச்சுக்கீங்க, இப்ப யார் வின் பண்ணிருப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க? பிரதீப் தான் ஓட்டு போட்டு எல்லாரும் வின் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மேடம். நீங்க சப்போர்ட் பண்ணிருப்பீங்களா ஒருவேளை வந்திருந்தா? அவர் டைட்டில் வின்னரா இருந்திருந்தாருன்னா பண்ணிருப்பாங்க சப்போர்ட். பிரதீப் வாய்ப்பு இருக்கு. ஓகே மேடம். நீங்க ஒருவேளை சப்போர்ட் பண்ணிருப்பீங்களா உள்ள இருந்திருந்தா? சப்போர்ட்லாம் ஒண்ணும் இல்ல, பட் ஓகே. அப்பனா பிரதீப் தான் வின் பண்ணுவாரு. ஓகே. நீங்க ஒருவேளை அவர் உள்ள இருந்தா அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஷோரா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். ஒருவேளை பிரதீப் உள்ள இருந்தா அர்ச்சனா அவர் வந்திருப்பாரு. ஓகே. அப்போ அர்ச்சனாவுக்கு அந்த இடத்துல இடம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இருக்கும். ரெண்டு பேரும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே மேடம். ஆமா. ஓகே மேடம். பிரதீப் தான். ஓகே மேடம். உங்களுக்கு இப்ப பிரதீப் உள்ள இருந்தா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? பிரதீப் வெளியில போயிட்டார்ல, அவர் ஒருவேளை உள்ள இருந்தா இந்த ஃபைனல்ல அவர் வின் பண்ணுவாரா பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வின் பண்ணிருப்பாரு. அவர் இருந்தா நீங்க சப்போர்ட் பண்ணிருப்பீங்களா? சப்போர்ட் பண்ணுவாரு. அவர்தான் கண்டிப்பா டைட்டில் வின்னர் ஆயிருப்பாரு. ஓகே மேடம். நீங்க சப்போர்ட் பண்ணிருப்பீங்களா பிரதீப் உள்ள இருந்தா? கண்டிப்பா. அவர் ஒருவேளை உள்ள இருந்தா பிரதீப் வின்னர். பிரதீப் தான். பிரதீப் உள்ள இருந்தா நீங்க சப்போர்ட் பண்ணிருப்பீங்களா? கண்டிப்பா. உள்ள இருந்திருந்தா பிரதீப் நல்ல டஃப் கண்டஸ்டன்ட். ஓகே மேடம். யார் வின் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? பிரதீப் தான். பிரதீப் தான். நீங்க உள்ள இருந்தா பிரதீப் சப்போர்ட் பண்ணிருப்பீங்களா? கண்டிப்பா பண்ணுவோம். எல்லாரும் பிரதீப் தான், நிறைய பேர் பிரதீப் தான் ஓட் போடுறாங்க, சோ கண்டிப்பா பிரதீப் தான் வின் ஆயிருப்பாரு. ஓகே. மேபி பிரதீப்பா இருக்கலாம். பிரதீப்பா. அவர் ஒருவேளை உள்ள இருந்தா உங்களோட சப்போர்ட் அவருக்கு இருந்திருக்குமா? இல்ல அர்ச்சனா பிரதீப் இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணாம நீங்க யாரை சப்போர்ட் பண்ணுவீங்க? எல்லாருமே ஓகே, இத நல்லா தான் விளையாடுறாங்க, பட் யாரு பெஸ்ட், அவங்கவங்க யாரு அவங்களோட பெஸ்ட குடுக்குறாங்களோ அந்த டைம்ல யாரு கரெக்டா இருக்காங்களோ சோ மக்கள் அதை பார்த்து ஓட் போடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல இறுதி கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இதுக்கு வரதுக்கு இவங்களுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா யார் சொல்லுவீங்க? மாயா. மாயா. ஏன்? அவங்கதான் எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க, அதனால அவங்களுக்கு பிடிக்கும். மேபி மணி. இறுதி சுற்றத்துக்கு வரதுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிற ஆள் யாரு? அர்ச்சனா. அர்ச்சனா. ஏன், எதனால? எதனாலனா அவங்க வந்து எல்லாருமே வந்து அவங்க ஃபைட் பண்றதுனால ஓகே, மத்தபடி வந்து அவங்க வந்து வேண்டாம், மத்தபடி அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேம் பிளே தெரிஞ்சுட்டு வந்ததுனால அவங்க வேணாம்.
மாயா. ஏன் ஏன்னா அவங்க டபுள் கேம் விளையாடுறாங்க. இந்த 5 பேர்ல யார் ஃபைனலுக்கு அவங்க தகுதியே இல்ல ஆனா ஃபைனல் வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? விஷ்ணு. விஷ்ணு. அவங்க தகுதி மாயா இல்லைனா? மாயா வந்து உள்ள இருக்கவே தகுதி இல்ல. அப்படின்னா விஷ்ணு சொல்லுவேன். ஏன் தெரியல, மேபி அவர் வந்து எல்லாரையும் யூஸ் பண்ணி அந்த மாதிரி கேம் விளையாடுறாரு. அந்த மாதிரி ஓகே. எல்லாருமே நல்லா தான் விளையாடுறாங்க. அர்ச்சனா வின் பண்றதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஃபேன் பேஸ் தான். ஆனா அர்ச்சனாவை பாத்தீங்கன்னா ஃபேன் பேஸ் இருந்தாலுமே அவங்களுக்கு கேமரா முன்னாடி அவங்க ஒரு ஆக்ட் பண்றாங்க, அவங்க டிராமா மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவங்கவுங்க இஷ்டம், அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜி. மேபி நைஸ். இப்ப அர்ச்சனாவை உள்ள இருக்கவங்கள மேக்சிமம் அதிக பேர் அவங்க கேமராக்காக ஆக்ட் பண்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. ஸ்டார்டிங்ல இந்த அர்ச்சனாவுக்கும் இப்ப இருக்கிற அர்ச்சனாவுக்கும் நிறைய வித்தியாசம் ஆமா, இருக்கு. அது sure. அவங்க அந்த டைட்டிலுக்கு டிசர்வ் நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா கிடையாது. ஓகே 50 டேஸ்ல வந்திருக்காங்க, ரெடி ஆகி வந்திருக்காங்க. ஆல்ரெடி அவங்க வந்து மக்கப் பண்ணி வந்திருக்காங்க. அது எப்படி அவங்க இதாவாங்க?